சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தங்களது சுபாவத்தை தந்தைக்குச் சமமாக சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களிடம் எந்த ஒரு கர்வமும் இருக்கக்கூடாது. ஞானத்துடன் கூடிய புத்தி இருக்க வேண்டும். நிறைய குழந்தைகள் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஞானம் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தந்தையை நினைவு செய்வதில்லை. படிப்பினுடைய லட்சியம், நோக்கம் குழந்தைகளுக்கு எதிரிலேயே உள்ளது. ஆந்த் மதிசோகதி. இதன் பொருள் என்னவென்றால், கடைசியில் மனநிலை எவ்வாறோ அவ்வாறே வழியாகிவிடும். ஞானமோ மிகவும் சுலபமாகும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வருங்கால ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வதில்தான் உழைப்பு உள்ளது. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள். ஞானத்தில் வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம். நான் பாபாவின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்று உங்கள் உள்ளத்தையே கேட்டுப் பார்க்க வேண்டும். இரவு 9 மணிக்கு உறங்கிவிடுங்கள். பிறகு 2:30 மணிக்கு எழுந்து நினைவு செய்யுங்கள். அதிகாலை நேரம் மிகவும் நல்லது ஆகும். மிகவும் ஆனந்தம் ஏற்படுகிறது. அமைதியாக ஆகிவிடுகிறோம். வாயு மண்டலம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு டைரக்ஷன், அதாவது உத்தரவுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. நாம் தமோபிரதான நிலையிலிருந்து எப்படி சதோபிரதானமாக ஆகலாம் என்பதற்கான முயற்சிதான் செய்ய வேண்டும். தந்தையின் நினைவைத் தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. நான் ஆத்மா அழியாதவன் ஆவேன் என்று உணர்ந்திருப்பது சரியாகும். தன்னை அழியக்கூடிய சரீரம் என்று நினைப்பது தவறு ஆகிவிடுகிறது. நாம் அமர லோகம் செல்ல வேண்டும். நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோபிரதானமாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமாக ஆக வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது தெளிவு கிடைக்கிறது. நீங்கள் திரிநேத்ரி, திரிகாலதரிசி ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா பரமாத்மாவுடன் கொள்ளும் யோகம், அதாவது நினைவு ஆகும். நினைவு இருந்தது என்றால் புருஷார்த்தம் தீவிரமாக ஆகிவிடும். வானப்பிரஸ்த நிலையாகும். இப்பொழுது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட சாந்திதாமம் செல்ல வேண்டும். முரளி படித்துக் கூறுங்கள். நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைவு செய்து செய்து ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். தன்னை விருந்தினராக கருதி வசிப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியமாகும். ஆன்மீக ராயல் ஆத்மாக்களின் வாயிலிருந்து ஒருபோதும் வீணான அல்லது சாதாரணமான வார்த்தை வரமுடியாது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான இறைத்தந்தை சிவபாபா உங்களுடன் புத்தியால் இணைந்திருக்கிறேன். இது சமயம் தங்களது தொடர்பில் வந்து நிலை பெற்று சம்பூர்ண தூய்மையாவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட வேளை என்பதை உணர்ந்திருக்கின்றேன். இராஜயோக கல்வியின் லட்சியம், நோக்கம், செல்லும் பாதை எல்லாமே எமக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறீர்கள். இறுதி மனநிலை எவ்வாறோ அவ்வாறே கதி என்பதையும் முழுமையாக உணர்ந்திருக்கிறேன். சுலபமான ஞானத்தின் வழியில் நினைவு பயணத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து புரிந்து பலவீனங்களை விலக்கி தந்தை உங்களிடம் ஒப்படைத்து சீரான முறையில் முயற்சி செய்கிறேன். பாதையில் இருந்து விலகிச் செல்லும்போதெல்லாம் பக்குவமாக எடுத்துரைத்து தொடர்ந்து உதவிகளை தந்து நேர்மையாக பயணிக்க செய்விக்கிறீர்கள். தினமும் அன்றைய நாளுக்கான உத்தரவுகளும் ஆலோசனைகளையும் கொடுத்து ஆன்மீக வாழ்க்கை பயணத்தை சீராக்குகிறீர்கள். அவிநாசி ஆத்மா, சைத்தன்யமான ஒளிரும் ஆத்மா என்கின்ற முதன்மையான ரகசியத்தை நினைவில் கொண்டுள்ளேன். சதோ பிரதான நிலையை அடைந்து தெய்வீக குணங்களை, பண்புகளை, சக்திகளை
எமக்குள் கிரகித்து தந்தைக்கு சமமாக உருவாகி தந்தையை பிரத்யட்சப்படுத்தும் உன்னத நோக்கத்தில் சுயமாற்றத்திற்கு முன்னுரிமை தந்து பயிற்சி செய்து வருகிறேன். உள்நோக்கு முகமாகி மனதிடம் பக்குவமாக பேசி பழைய சுபாவ சன்ஸ்காரங்களின் பிரபாவத்திலிருந்து விலகி விடுபட்டுவிடும் பயிற்சியை கவனத்துடன் செயல்பாட்டில் கொண்டிருக்கின்றேன். மனதை புத்தியுடன் ஒருங்கிணைக்கும் சக்தி என்னுள் உயர்ந்து வலிமை பெற்று வருவதும் உணர்வால் கொள்கின்றேன். தந்தையுடன் புத்தியால் நினைவால் தொடர்ந்து இணைந்திருப்பதால் தூய்மையான வாயுமண்டலம் உயர்வு பெறுவதும் உணர முடிகின்றது. அனைத்து காரியங்களுக்கான தெளிவு மிக உறுதியாகின்றது. பிராப்திகள் முழுமையாக மகாபிரபு தந்தையின் பிரசாதமாக எமக்குக் கிடைக்கின்றது. ஸ்தூலம் சூட்சமம் இரண்டிலும் விஸ்வ கல்யாணகார சேவையை எண்ணம் சொல் செயல்களில் சுப பாவனை சுப விருப்பங்களோடு தந்தையின் கட்டளைப்படி வாழ்ந்து வருகின்றேன். சுயமரியாதை நிலை தந்தையின் அறிவுரையின் மகத்துவத்தை உணர செய்வித்துள்ளது. எம்மை முழுமை தன்மையின் நெருக்கத்தில் சேர்ப்பிக்கின்றது. தந்தையோடு இணைந்திருக்கும் தகுதியும் வலிமையும் பெற்றிருக்கும் ஆத்மா எனது நிலையை எனது பிறப்புரிமையாக ஆக்கி மேலும் வலிமை சேர்க்கும் முயற்சியில் ஈடுபாடு கொள்கின்றேன். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.